ஆண்டவரே, ஒரு புதிய உறவுக்குள்ளாக எங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறீரே. தகப்பனே, பரலோக தகப்பனே, தகப்பனே, பரம தகப்பனே. தகப்பன் என்கிற உறவு மறுபடியும் நமக்கு தருகிற இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, ஒரு புதிய உறவுக்குள்ளாக அன்று மகதலேனா மரியாளை பார்த்து சொல்லுகிறார், மகதலேனா மரியாளே, நீ அழாதே, நீ என்னுடைய சகோதரத்திலும் போய் சொல்லு, நான் என்னுடைய தேவனிடத்திற்கும் உன்னுடைய தேவனிடத்திற்கும் என்னுடைய தகப்பனிடத்திற்கும் உன்னுடைய தகப்பனிடத்திற்கும் போய் வருகிறேன் என்று என் சகோதரர்களுக்கு சொல் என்று சொன்னார். பரலோகத்தின் தேவனானவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அவர் உங்களுடைய தகப்பன். பரலோகத்தின் தேவனானவர் என்னுடைய தகப்பன் மாத்திரமல்ல, உங்களுடைய தகப்பன். நீங்கள் தேடி வந்தால் ஓடி வருகிற தகப்பன். தோற்றத்தையும் உலக மதிப்பீடு நம் தோற்றத்தை வைத்து, நம்மிடத்தில் இருக்கிற செல்வாக்கை வைத்துதான் உலக மதிப்பீடும். ஆனா பரலோக அன்பு அது எதையும் பார்க்காது, உங்க தோற்றத்தையும் பார்க்காது, உங்க பின் பலத்தையும் பார்க்காது. நீங்க எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் உங்களை நேசிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். நான் தேடி வந்தால் ஓடி வரும் தகப்பனே, நான் தேடி வந்தால் ஓடி வரும் தகப்பனே, நாட்டையும் பார்க்கலையே, தோற்றத்தையும் பார்க்கலையே, நாற்றத்தையும் பார்க்கலையே, தோற்றத்தையும் பார்க்கலையே, அனைத்து முத்தமிட்ட தகப்பனே, அனைத்து முத்தமிட்ட தகப்பனே, தகப்பனே, பரலோக தகப்பனே, தகப்பனே, பரம தகப்பனே. சொல்வோம், தகப்பனே, பரலோக தகப்பனே, தகப்பனே, பரம தகப்பனே. நான் தேடி வந்தால் ஓடி வரும் தகப்பனே, நான் தேடி வந்தால் ஓடி வரும் தகப்பனே, தோற்றத்தையும் பார்க்கலையே, நாற்றத்தையும் பார்க்கலையே, நாற்றத்தையும் பார்க்கலையே, தோற்றத்தையும் பார்க்கலையே, அனைத்து முத்தமிட்ட தகப்பனே, என்னை அனைத்து முத்தமிட்ட தகப்பனே, அனைத்து முத்தமிட்ட தகப்பனே, என்னை அனைத்து முத்தமிட்ட தகப்பனே. நல்ல தகப்பனே, இந்த கால வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் எல்லா கடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அன்றைய ஆவியானவர் எங்களோடு இருந்து பேசும்படியா சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். தேவனும் நானும், தேவனும் நானும். பாருங்க, எப்பொழுதெல்லாம் தேவனும் நானும் என்கிற ஒரு மனிதன் இருக்கிறானோ, அவன் வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் போனாலும் தேவன் அவனோடு கூட இருந்து அவனை நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா.
அவனை நடத்துகிறவர் மாத்திரமல்ல, அவன் வாழ்க்கைக்கு தேவையான சகலத்தையும் அவர் செய்கிறவராக இருக்கிறார். நம்ம தொடர்ந்து ஆதியாகமத்தில் இருக்கிற தேவனுடைய மனிதர்களை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். வாசிப்போம் ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 24, 25 இந்த 2 வசனங்களை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 24, 25. அர்பக்சாத் சாலாவை பெற்றான். அர்பக்சாத் சாலாவை பெற்றான். சாலா ஏபேரை பெற்றான். ஓகே. ஏபேருக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். ஏபேருக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒருவனுக்கு பேலேகு என்று பெயர், ஏனெனில் அவனுடைய நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது. அவனுடைய சகோதரன் பேர் யொக்தான். ஓகே. இப்போ அங்க வேதம் சொல்லுகிறது, சேலாவுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. அவனுக்கு பேர் என்ன வச்சாங்க? ஏபேர் என்று பெயர் வைத்தார்கள். கடந்த நாட்களில் சேலாவை குறித்து அதிகமா நம்ம தியானித்தோம். சேலா என்ன அர்த்தம்? அனுப்பப்பட்டவர், நதியை போன்றவர், அப்புறம் கடந்து போகிறவர், இன்னும் அநேக காரியங்களை, நீர் வழும் வழித்தடம் என்ற அநேக காரியங்களை, அப்புறம் ஈட்டி, ஆயுதம், கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற ஆயுதம். அப்ப கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற ஆயுதம் என்ன என்றால் அது வில்லு, அம்பு என்று வாசித்தோம். யார் வில்லு யார் அம்பு என்பதை வாசித்தோம். ஆண்டவர் சொன்னால், எப்ராஹிமை நான் வில்லாகவும் யூதாவை நான் அம்பாகவும் மாற்றுவேன் என்று சொல்லி நாட்களில கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற அந்த சேலாவை குறித்து அதிகமாய் நாம் தியானித்தோம். பல வாரங்களை தியானித்தோம். கடந்த மே மாதம் முழுவதும் பள்ளி விடுமுறை. அல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து தேவனும் நானும் என்று சொல்லி நாம் தினமும் தியானிக்க போகிறோம். பாருங்க, சேலாவுக்கு ஒரு பிள்ளை பிறந்தான். அவனுக்கு ஏபேர் என்று பெயர் வைத்தார்கள். என்ன பெயர் வைத்தார்கள்? ஏபேர். பேரெல்லாம் மறக்க கூடாது. ஒரு நாளைக்கு இதுல எக்ஸாம் வைப்போம். ஏபேர் என்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியில் என்ன அர்த்தம் என்றால் எபிரேயன் என்று அர்த்தம். ஏபேர் என்பதுக்கு என்ன அர்த்தம்? எபிரேய மொழியில எபிரேயர் என்று அர்த்தம். அப்போ எபிரேயர் என்ற ஒரு மொழி உருவாவதற்கும் அதற்கு ஒரு பேர் வருவதற்கு யார் தான் காரணம்? ஏபேர் தான் காரணம். எபிரேய மொழி இருக்கா? அது யாருடைய மொழி? ஏபேருடைய சந்ததியுடைய மொழி. இந்த ஏபேர் தான் எபிரேயர். இந்த ஏபேர் தான் எபிரேயர். யாரெல்லாம் எபிரேயர் என்பதை வருகிற நாட்களில் நம்ம பார்ப்போம். இன்னும் நம்ம அந்த எபிரேயர்னா என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதே போல ஏபேர் என்பதற்கு அக்கறை என்று அர்த்தம். என்னது அக்கறைனா என்ன? அந்த பக்கம் இருக்கிற கரை. அப்போ இந்த பக்கம் ஒரு மனிதன் இருக்கிறான், நடுவில் என்ன இருக்குது? ஒரு நதி இருக்கிறது, அல்லது ஒரு கடல் இருக்கிறது, அல்லது ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. இந்த பக்கம் அந்த பக்கம் போறதுக்கு பேர் என்ன? அக்கறை. அப்ப ஏபேருக்கு பேரு அக்கறை. ஏன் என்றால் ஏபேர் மேல தேவன் வைத்திருந்தால் தனி அக்கறை. ஏபேருக்கு பேர் என்ன அர்த்தம்? அக்கறை. ஏன்னா ஏபேரை குறித்து தேவனுக்கு ஒரு அக்கறை இருந்தது. மூன்றாவது, ஏபேர் என்பதற்கு மறுபக்கம் என்று அர்த்தம். ஏபேர் என்பதற்கு என்ன அர்த்தம்? மறுபக்கம் என்பது அர்த்தம். நான்காவதாக, ஏபேர் என்பதற்கு கடந்து வந்தவர் என்று அர்த்தம். இந்த 4 காரியங்களை தான் நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். இந்த நாளிலும் ஏபேர் என்றால் அக்கறை. என்னது? அக்கறை. பாருங்க, ஆற்றை கடந்து இப்போ ஒரு காரியம் இருக்குது. அக்கறையில ஒரு காரியம் இருக்குது.
யாரெல்லாம் இருக்கிற இடத்தை விட்டு அக்கறைப்பட்டார்களோ அந்த இடத்துல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். அக்கறையில் என்ன இருக்குது? நம்ம மேல வைக்கிற அக்கறை இருக்குது. அக்கறையில் என்ன இருக்குது? கர்த்தர் நம்ம மேல வைக்கிற அக்கறை இருக்குது. யாரெல்லாம் கர்த்தர் எங்கெல்லாம் அக்கறைப்பட்டாரோ அல்லது அக்கறைப்படுத்தினாரோ அங்கு ஒரு அற்புதம் விளங்கியது. ஒரு அற்புதம் விளங்கியது. வேகமாக ஒரு 5 வசனங்களை வாசித்து அந்த அக்கறைப்பட்டது நிமித்தம் வந்த அற்புதத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இன்னைக்கு முடியுமா? ட்ரை பண்ணுவோம் ஒரு 5 காரியங்களை. ஏன்னா அப்பதான் அடுத்த நாளுக்கு வேற காரியத்துக்கு நம்மளால போக முடியும். சரி, வசிப்போம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆதியாகமம் 32:23. அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் அக்கறைப்படுத்தினான். அக்கறைப்படுத்தின பின்பு அவன் தேவனோடு தனித்திருந்தான். அக்கறைப்படுத்தின பிறகு அவன் என்ன பண்ண? தேவனோடு தனித்திருந்தான். இப்ப பாருங்க, முதலாவது தான் அக்கறைப்படுவதற்கு முன்பாக தன்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்துகிறான். அப்ப தேவனோடு ஒரு மனிதன் தனித்திருக்க வேண்டும். அப்ப தேவனோடு ஒரு மனிதன் தனித்திருக்க வேண்டும் என்றால் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன பண்ண? கொஞ்சம் ஒதுக்கி அக்கறைப்படுத்தணும். அக்கறை அப்ப என்னன்னாக்க அவருக்கும் ஒரு டிஸ்டன்ஸ். யாரா இருக்கும்? இப்போ தன்னுடைய பொருளுக்கும் தனக்கும் ஒரு டிஸ்டன்ட் மெயின்டைன் பண்றான். அப்ப கர்த்தரோடு அவன் இருக்கிற அந்த நேரத்துல தன்னோட யாரும் இருக்க கூடாது. எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்க கூடாது. எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்க கூடாது. அதனால இந்த யாக்கோப் என்ன பண்றானாக்க தனக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன பண்றாரு? அக்கறைப்படுத்தி விட்டு தன் மீது அக்கறையுள்ள தேவனோடு தனித்து இருக்கிறான். தனித்து இருக்கிறான். அப்போ நம்ம வாழ்க்கையில தேவன் அதற்கு பிறகு அவன் சொந்த தேசத்திற்கு வந்தான். தேவன் கொடுத்த தரிசனம் நிறைந்த அந்த பட்டணத்திற்கு வந்தான். எந்த இடத்துல தேவன் அவனுக்கு தரிசனமானாரோ அந்த இடத்தில் வந்து வாழ்ந்தவனா மாறினான். அப்ப தேவன் கொடுத்த திட்டத்திற்கு அவன் வர வேண்டும் என்றால் நீங்களும் நானும் தேவன் கொடுத்த திட்டத்திற்கு மறுபடியும் வர வேண்டும் என்றால் ஆண்டவர் நம்மளை அழைக்கும் போது ஒரு திட்டத்தை கொடுத்திருப்பார். கொஞ்ச நாள் நீ போப்பா, நீ மறுபடியும் இங்க வந்து உன்னை கொண்டு வருவேன், உன்னை வந்து இங்க என்ன பண்ண பெரிய ஜாதியாக்கு உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் இருக்கிற இந்த ஸ்தலத்துல என்னவா மாறும்? தேவனுடைய ஆலயமா மாறும். இப்போ யாக்கோப்பு விரட்டப்படுறான், அனுப்பப்படுறான். விரட்டப்படல, அனுப்பப்படுறான். தன் தாயாரும் தகப்பனாரும் இல்லையா? அப்போ அந்த இரவுல வந்து ஒரு இடத்துல வைத்து கனவு காண்றான். ஆண்டவர் சொல்றாரு, அது ஏறுகிற இடமும் இறங்குகிற இடமா இருந்தது. தேவன் தேவனுடைய வீடே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்று அந்த இடத்துக்கு என்ன பேர் வைத்தான்? பெத்தேல் என்று பேர் வைத்தான். அப்போ மறுபடியும் அவன் சொல்றான், மறுபடியும் நான் ஆண்டவர் இந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்தா இது தேவனுடைய வீடாக மாறும். இன்னி வரைக்கும் தேவனுடைய ஆலயமா இருக்கிற இடம் எருசலேம்ல எங்கனாக்க அதுதான் தேவனுடைய ஆலயமா, தேவனுடைய வீடா இருக்குது. அப்போ தேவன் ஒரு மனிதனுக்கு ஒரு தரிசனத்தை தருகிறார். ஆனால் அந்த இடத்தை விட்டு அவர் அவனை அழைத்து கொண்டு வேற இடத்துக்கு போகிறார் சூழ்நிலை நிமித்தம். ஆனாலும் அந்த நாட்கள் வரும்போது தேவன் மறுபடியும் அவனை கொண்டு வருகிறார். தேவன் என்ன பண்றார்? மறுபடியும் அவனை கொண்டு வரும்போது இப்போ அந்த இடத்திற்கு வரத்துக்கு முன்னாடி தன்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு தேவனோடு வாழ்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக அவன் வர வேண்டும்.
இதுக்கு நீங்களும் நானும் ஒதுக்க வேண்டியதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, அக்கறைப்படுத்த வேண்டியதெல்லாம் கொஞ்சம் அக்கறைப்படுத்திட்டு, நம் அக்கறையுள்ளவரோடு தனித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. தனிமையில் உம்மோடு தனித்திருக்க நான் ஏங்குகிறேன். தனிமையில் உம்மோடு தனித்திருக்க நான் ஏங்குகிறேன். தனிமையில அவரோடு இருக்கிற ஒரு அனுபவம். ஏன்னாக்க எங்கெல்லாம் இயேசு தனிமையில இருந்தாரோ அங்கெல்லாம் பிதாவோடு அவர் இருந்தார். அதான் வேதம் சொல்லுகிற, அவர் என்னை தனியா இருக்க விடுவது இல்லை. அவர் எனக்கு தனியா இருக்க விடுவது இல்லை. அப்ப இயேசு எங்கெல்லாம் தனிமையில இருந்தாரோ அங்கெல்லாம் ஒரு பெரிய தனித்துவத்தை பெற்று வந்தார். இயேசு மலைமையில போய் தனிமையா இருக்கிறாரு. கீழே வந்தாக்க 12 சீஷர்களை தெரிந்து கொள்கிறார். இயேசு மலை மீது போய் இரவெல்லாம் தனியா இருந்துட்டு பகல்ல கீழே வரார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறார். அப்ப தேவனோடு தனித்திருக்கிற ஒரு அனுபவம், அதற்கு முன்பாக நம்மிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் முதல்ல தனிமைப்படுத்துகிறதா இருக்கணும். தனிமைப்படுத்துகிறதா இருக்கணும். அப்போ நாம வாழ்க்கையில சிலவற்றை அக்கறைப்படுத்த வேண்டும். சிலவற்றை அக்கறைப்படுத்த வேண்டும். அப்போ நம்ம சுற்றி இருக்கிற அவன் எதெல்லாம் அக்கறைப்படுத்தினாக்க, தன் மனைவியை அக்கறைப்படுத்தினான், தன் பிள்ளைகளை அக்கறைப்படுத்தினான், தனக்குண்டான ஆஸ்திகளை அக்கறைப்படுத்தினான், தனக்குண்டான எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தினான். அக்கறைப்படுத்தி விட்டு தேவனோடு தனித்திருந்தான். அப்போ நம்ம வாழ்க்கையில தனித்துவமான ஒரு ஜெப வாழ்க்கை வேணும். தனித்துவமான ஒரு ஜெப வாழ்க்கை, குடும்பமா ஜெபிக்கிறது நல்லதுதான், ரொம்ப நல்லது. சபையில வந்து ஜெபிக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா தனியாக தேவனோடு தனித்திருக்கிற ஒரு அனுபவம், யாரெல்லாம் தேவனோடு தனித்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே வேதத்துல தனித்துவமானவர்களாய் மாறி இருக்கிறார்கள். அதான் எல்லாரும் சொல்றது, ஒரு 1 மணி நேரமாவது, 1/2 மணி நேரமாவது ஆண்டவரோட தனிமையில இருங்க. தனித்து அவரோடு ஜெபித்துக் கொண்டிருங்க, தனித்து அவரோடு ஆராதித்துக் கொண்டிருங்க, தனித்து அவரோடு உறவாடி கொண்டிருங்க. இந்த தனிமையில் இருக்கிற உறவு தான் கடைசி வரைக்கும் உங்களை பலப்படுத்தும். கூட இருக்கிற எல்லாரும் கழட்டி விட்டு போயிடுவோம் ஒரு நாளைக்கு. ஆனா அவர் மட்டும் தான் கடைசி வரைக்கும் கூட இருப்பார். யாரு வேணாலும் இருக்கலாம் நம்ம கூட. நம்ம யாருக்கு வேணாலும் முதலிடம் தரலாம். சில நேரங்களில் சிலருக்கு நம்ம முதலிடம் தருவோம், நம்ம தான் முக்கியம் அப்படின்னு நினைப்போம். ஆனா சூழ்நிலை வரும்போது என்ன பண்ணுவாங்க, நம்ம தனிமையில விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு நாளும் நம்மை தனிமையில் விடாதவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அவரோடு தனித்து நமக்குள்ளான எல்லாவற்றையும் ஒரு பக்கம் அக்கறைப்படுத்தி விட்டு ஒதுக்கி விட்டு அதிகமாக அவரத்துல தங்கி இருக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு எனக்கு வேண்டும். அதான் முதலாவது அக்கறை. அப்ப ஏபேர் என்பது எனக்கு தேவையில்லாத அல்லது என்னை சுற்றி தேவையா இருக்கிறதையும் என்னை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணணும், அக்கறைப்படுத்தணும். அக்கறை படுத்தணும். வாசிப்போம் யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். மோசே மாத்திரம் சமீபத்தில் வரலாம். இல்ல யாத்திராகமம் 14 யாத்திராகமம் 14 2.
அப்போது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள். ஆ, வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு ஆ, நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். ஜனங்கள் ஓடி போய்விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரனும் மனம் வேறுபட்டு நமக்கு வேலை செய்யாத படிக்கு நாம் இஸ்ரவேலரை போக விட்டது என்ன காரியம் என்றார்கள். என்ன காரியம் என்றார்கள். இங்க பாருங்க, இங்க கர்த்தர் ஜனங்கள் மீது அக்கறையுள்ளவரா இருக்கிறதுனால தன் ஜனங்களை பார்வன் எப்படி நடத்தினான் என்பது நீங்க யாத்திராகமத்துல 3ஆம் அதிகாரத்துல வாசிச்சுன்னா தெரியும். 3:7 என் ஜனங்களின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டுகளின் நிமித்தம் அவர் படுகிற வேதனைகளை நான் அறிந்து அவர்கள் கூக்குரல் என் சந்ததியில எட்டியது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, ஒரு பக்கம் இஸ்ரவேல் ஜனங்களை வேதனைப்படுத்துகிறான், ஒடுக்குகிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன படுகிறார்கள்? ஒடுக்குகிறார்கள். ஆலோட்டுகளின் நிமித்தம் அவன் என்ன படுகிறார்கள்? கூக்குரல்களை இடுகிறார்கள். அந்த சத்தம் பரலோகத்திற்கு வரை கேட்கிறது. அவர்களை இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆலோட்டுகளில் படுகிற அவர்கள் வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். இப்படி வேதனைப்படுத்தின, இப்படி கொடுமைப்படுத்தின, இப்படி துன்பப்படுத்தின அவர்களை தேவன் பழி வாங்க வேண்டுமா வேண்டாமா என்று முடிவு பண்ணார். என் ஜனங்களை துன்பப்படுத்தினவனை நான் பழி வாங்கியே தீர வேண்டும் என்று முடிவு பண்ணிதான் இங்க ஆண்டவர் இங்கு இவர்கள் இருக்கிற இடத்துல செங்கடல் கிட்ட இவங்க என்ன பண்ணாங்க? அமர பண்ணுகிறார். செங்கடத்துல இவங்க என்ன பண்றாங்க? அமர பண்ணுகிறார். செங்கடல்ல இவர் என்ன பண்றாரு? அமர பண்ணுகிறார். அப்போ இந்த பக்கம் பார்வோனுடைய சேனை, இந்த பக்கம் என்னது? செங்கடல். இந்த பக்கம் பார்வோனுடைய சேனை, இந்த பக்கம் செங்கடல். இவங்க பாளையத்துல இருக்கிறாங்க. இப்போ கர்த்தர் எதிரியை இவர்களை அக்கறைப்படுத்தணும், எதிரியை செங்கடல்ல மூழ்கடிக்கணும். எதிரியை செங்கடல்ல மூழ்கடிக்கணும். இப்ப பாருங்க, பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி இவங்களை ஃபாலோ பண்ணும்படி செஞ்சு இப்ப கர்த்தர் செங்கடலை இரண்டாக பிளந்து தன்னுடைய ஜனங்களை அக்கறைப்படுத்துகிறார். தன்னுடைய ஜனங்கள் என்ன பண்றாரு? அக்கறைப்படுத்துகிறார். ஏன்னா அக்கறைக்கு இவங்க போனாக்க இனிமேல் இவங்களுக்கு எகிப்துடைய டார்ச்சரே இருக்காது, பார்வோனுடைய டார்ச்சரே இருக்காது, ஆலோட்டுடைய டார்ச்சரே இருக்காது. சில நேரங்களில் தெய்வம் ஒரு செங்கடலுக்கு முன்னாக நம்மளை உட்கார வைத்து இருக்கிறார். இந்த பக்கம் பார்வோனுடைய சேனை, இந்த பக்கம் செங்கடல். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்றாங்க? நாங்கள் அங்கேயே இருந்திருந்தா ஏதோ வெள்ளை பூண்டு வெங்காயத்தை சாப்பிட்டுட்டு அங்கேயே உயிரோடு இருந்திருப்போம். எங்களை இந்த வனாந்திரத்துல கொண்டு போகதா கூட்டு வந்தீங்களா? இல்ல, நம்மேல் அக்கறை உள்ளவர் செங்கடலை பிளந்தும் நம்மை அக்கறைப்படுத்துவார். ஏன் சில நேரங்களில் தெய்வம் வெயிட் பண்றாருனாக்க, நம்மை துன்பப்படுத்தினவனுக்கு நீதி செய்ய வேண்டும். நம்மை துன்பப்படுத்தினவனுக்கு நீதி செய்ய வேண்டும். ஆலோட்டுகளின் நிமித்தம் நம்மை வேதனைப்படுத்தினவனுக்கு நீதி செய்ய வேண்டும். நம்மை கொடுமைப்படுத்தினவனுக்கு நீதி செய்ய வேண்டும். நம்மை கொடுமைப்படுத்தினவனுக்கு நீதி செய்ய வேண்டும். அதற்காக தெய்வம் சில நேரங்களில நம்ம வாழ்க்கையில அமைதியா இருக்கிறார். நாம என்ன நினைக்கிறோம்? அவர் நம்ம வாழ்க்கையில அமைதியா இருக்கிறதால
நம்ம மேல அவருக்கு அக்கறை இல்ல, அதனால நம்ம அக்கறைக்கு கொண்டு போகாமலேயே இங்க நம்மளை மடிய பண்ணிடுவார் என்று நினைக்கிறோம். இல்ல, எகிப்தை விட்டு கொண்டு வந்ததற்கு காரணமே நம்மளை அக்கறைப்படுத்துவதற்காகத்தான். ஆண்டவர் வேற வழியா கொண்டு போக முடியும். எகிப்தின் வழி இல்லாம வேற வழி இருக்குது. வேற வழி இருக்குது. எகிப்தின் வழியா தான் போக வேண்டியது அவசியம் இல்லை. இங்க எகிப்திலிருந்து கானானுக்கு போகிறதுக்கு வேற வழி கூட இருக்குது. ஆனா கர்த்தர் இங்கு தன் ஜனங்கள் மீது அக்கறை வைத்ததனால்தான் இந்த செங்கடல் வழியாக செங்கடலை பிளந்து கொண்டு போகணும். நான் கர்த்தர் என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கணும். அங்கு பார்வோனுடைய தேசத்துல மாத்திரம் நான் இருந்தேன் நினைக்க கூடாது, அற்புதம் செஞ்சு நினைக்க கூடாது. பார்வோனுடைய கையிலிருந்து விடுதலையாக்குவதற்கு மாத்திரம் அற்புதம் செய்தவர் என்று நினைக்க கூடாது. அந்த பார்வோனை இவங்க கண்களுக்கு முன்பாக பார்வோனுடைய சேனைகளை, ரதங்களை அந்த கடலிலே முழுகுவதற்காக நான் இவர்கள் மீது அக்கறை உள்ளவர் என்று அறியத்தக்கதாக தேவன் அழைத்து சென்றார். அல்லேலூயா. ஏன்னா நம்ம மேல அவருக்கு அக்கறை அதிகம். நம்ம மேல அக்கறை அதிகம். சில நேரங்களில் இக்கரையில் நம்ம என்ன பண்ணுவோம்? அவரை, ஆண்டவரே உண்மை நம்பி வந்தனே, ஆண்டவரே நான் இங்கே பழைய வாழ்க்கையில இருந்தாவே நல்லா இருந்திருப்பனே, ஆண்டவரே நீ எல்லாம் ஆண்டவரா, நீ எல்லாம் கர்த்தரா. எகிப்தில் எனக்கு என்ன கிடைச்சது? வெங்காயமும் வெள்ளை பூண்டும், அப்புறம் என்னது கொமுட்டிக்காயும் கீரையும் கிடைச்சது. ஏதோ நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம், நாங்க வேலை செஞ்சாலும் உயிரோடு இருந்தோம். ஆண்டவர் நம்மளை அழைத்து வந்தது ஏதோ வாழ்வதற்கு அல்ல, அவருக்காய் வாழ்வதற்கு. ஏதோ கொமுட்டி கீரையும் அப்புறம் என்ன காய், கொமுட்டிக்காயும் கீரையும் சாப்பிட்டு வாழ்வதற்காக, வெங்காயத்தையும் கொமுட்டிக்காயையும் அங்க இருக்கிற கீரையும் சாப்பிடுறதுக்காக நம்மளை அழைத்து கொண்டு ஏதோ வாழ்க்கை வாழ்வதற்காக அல்ல. எகிப்தின் வாழ்கிற வாழ்க்கை ஏதோ வாழ்க்கை, ஆனால் செங்கடலுக்கு இந்த பக்கம் வாழ்கிற வாழ்க்கை அவருக்காக வாழ்க்கிற அசாதாரண வாழ்க்கை. தன் ஜனங்களுக்கு எதையெல்லாம் தரணும் தெய்வம் விரும்பினாரோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல கொண்டு போய் வாழ வைக்கிற வாழ்க்கை. ஆனா இதுக்கு இடைப்பட்ட இடத்துல ஒரு செங்கடல் நமக்கு முன்பாக குறுக்கே இருக்குனாக்க அதை நம்மை தடுப்பதற்கு அல்ல, எதிரியை அழிப்பதற்கு. செங்கடல் என்ற வலையை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக விரித்து வைக்கல, பார்வோனுடைய சேனைக்காக விரித்து வைத்தார். நீங்க நினைக்கிறீங்க செங்கடல் எனக்கு முன்னாடி நிக்குது, நான் இதை எப்படி தாண்டறது? ஆண்டவர் சொல்றார், செங்கடல் உனக்கு வைக்கலப்பா, செங்கடலை நான் பிளந்து உன்னை கொண்டு போக நான் ரெடி. ஆனா செங்கடலைக்குள்ள முழுகடிப்பதற்காக ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிறேன். அதற்காகத்தான் அந்த செங்கடல். இந்த வலை உனக்கு விரித்த வலை அல்ல, உன் எதிரிகளுக்கு விரித்த வலை. இந்த வலை உனக்கு விரித்த வலை அல்ல, உன் சத்துருக்களுக்கு விரித்த வலை. இந்த வலை உனக்கு விரித்த அல்ல, உன்னை கொடுமைப்படுத்தினவன், உன்னை அடிமைப்படுத்தினவன், உன்னை அசிங்கப்படுத்தினவன், உனக்கு விரோதமாய் எழுந்தானே அவனுக்காக விரித்து வைத்த வலை. அதற்காக நீ பயப்பட வேண்டாம், உன்னோடு நான் கூட இருக்கிறேன். உன் மேல அக்கறை உள்ளவர், செங்கடலை பிளந்து நான் அக்கறைக்கு உன்னை அழைத்து செல்ல அக்கறை உள்ளவராயிருக்கிறேன். சில நேரங்களில அவர் நம்ம மேல அக்கறையா இருக்கிறார் என்பது தெரியாமலேயே இக்கரையில நின்று புலம்புகிறோம். இக்கரையில ஐயோ அவன் என்ன பண்ணிடுவான், ஐயோ நான் செத்து போயிருவேன், ஐயோ எனக்கு இது நடந்துருமே. அதுக்காக உன்னை அழைச்சு வந்தார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து உன்னை அழைத்து வந்த காரணம் அதுவா? உன் பிள்ளைகளை வழியில கொன்று போடவா? உன் பிள்ளைகளை வறுமையில கொண்டு போடவா? உன் பிள்ளைகளை ஒன்று இல்லாத தேசத்துல கொண்டு போடவா? உன் பிள்ளைகளை சுதந்திரம் இல்லாத ஒரு நாட்டுல கொண்டு போடவா? வனாந்தரத்துல அந்த பாகாலுக்கு முன்னாடி கொண்டு போகவா கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்தார்? இல்ல, அந்த பாகால் செய்வதற்கு முன்பாக அற்புதங்களை செய்வதற்கும் அந்த பார்வோனுடைய சேனையை அழிப்பதற்கும். ஒண்ணு, நீ எந்த தேசத்திற்கு போகிறியோ அந்த தேசத்தை தெய்வத்தை முன்கூட்டிய வர வைத்து அவனுக்கு முன்பாக அவன் எதிரிகளை கடல முழுகடிக்கிறார். யோசனை பண்ணி பாருங்க. இந்த பாகால் யாருடைய தெய்வம்? கானானுடைய தெய்வம்.
இவங்க கானான் தேசத்துக்குள்ளே போகல. கானான் தேசத்துக்கு போகணும் இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது. ஆனா கானான் தேசத்துடைய தெய்வம் எங்க வந்து இருக்குது வெயிட் பண்ணிட்டு இவங்களை தடுப்பதற்கு? செங்கடல் அருகில் இருக்குது. ஆண்டவர் ஏன் இந்த வழியா கொண்டு வந்தாருனாக்க வேற வழியா கொண்டு போய் இருக்க முடியும். அந்த இடத்துல வெயிட் பண்ணி இருக்கிற அந்த பாகால் சேகத்துக்கு முன்பாக, அந்த பாகாலுக்கு முன்பாகவும் என் ஜனத்தை நான் எப்படி கூட கொண்டு போக முடியும் என்பதை நீ பார். நான் நினைச்சேனாக்க செங்கடலை பிளந்து கூட என் ஜனங்களை கொண்டு போவேன். அது மாத்திரமல்ல, இப்ப உன் தேசத்துல என் ஜனங்களுக்கு விரோதமா நீ ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கல. இந்த 7 ஜாதிகளை, கானானுடைய 7 ஜாதிகள் இருந்தது. அந்த 7 ஜாதிகளும் கொடுமையான ஜாதிகள். அந்த 7 ஜாதிகள் நீ ரெடி பண்ணி வச்சிருக்கல. இப்ப பாத்துக்கோ, எகிப்தின் சேனையை தண்ணியில எப்படி முழுகடிக்கிறனோ அப்படி உன் ஜனங்களை எல்லாவற்றையும் எனக்கு முன்னாடி இல்லாதபடி நிர்மலமாக்க போகிறேன் என்பதை எதிரிய கூப்பிட்டு அவன் முன்னாடி வச்சு ஜனங்களை அடிமைப்படுத்தி கொண்டு போய் தண்ணியில முழுகடிச்சு தன்னுடைய ஜனங்களை அக்கறைப்படுத்தி இது எல்லாவற்றையும் பார்த்தார்கள். ஒன்று பார்வோன் பார்த்தான், இன்னொன்னு எகிப்தின் தெய்வம் பார்த்தது, இன்னொன்னு கானானுடைய தெய்வம் பார்த்தது, இன்னொரு இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தார்கள். நான் சொல்றேன், தெய்வம் நம்ம வாழ்க்கையில ஒரு தாமதம் ஒரு காரியத்தை பண்றாருனாக்க எதுக்காகனாக்க எல்லாரையும் பார்க்க வைப்பதற்காக. எல்லாரும் பார்ப்பாங்க. யார் பார்க்கணும்? உன்னை ஒடுக்கினவன் பார்ப்பான். உன்னை இந்த தேசத்திற்குள்ள வர விடக்கூடாது என்று சொன்ன அந்த அசுத்த வல்லமைகள் அதை நம்ம அது பிரமித்து என்ன நான் தடுக்க நினைச்சாலும் அவன் வந்துதான் சேருவான். கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த இடத்திற்கும், கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த தேசத்திற்கும், கர்த்தர் உங்களுக்கு எனக்கு எதை வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அந்த இடத்திற்கு போவோம் வரைக்கும் கர்த்தர் உங்களோட கூட என்னோட கூட இருந்த அக்கறை உள்ளவராக நம்மளை அக்கறைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். சொல்லுவோமா? அக்கறையுள்ளவரே, என் மீது அக்கறையுள்ளவரே, அக்கறையுள்ளவரே, என் மீது அக்கறையுள்ளவரே, உம்மிடத்தில் வருவதற்கு எல்லாமே அக்கறைப்படுத்தி விட்டேன். உங்ககிட்ட வரத்துக்கு எல்லாமே என்ன பண்ணிட்டேன்? யாக்கோப்பு அக்கறைப்படுத்திட்டேன். இப்போ செங்கடல் எனக்கு முன்னாடி இருந்தாலும் நீங்க என்னை அக்கறைப்படுத்துவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அக்கறை என்பதற்கு இந்த இடத்துல இருந்து அடுத்த இடத்திற்கு நான் மூவ் பண்ண போறேன். இந்த ஸ்தானத்திலிருந்து அடுத்த ஸ்தானத்துக்கு நான் மூவ் பண்ண போகிறேன். மூன்றாவது வாசிப்போம். யோசுவாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம். யோசுவாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம். யோசுவா 4:3 வசனத்தை வாசிப்போம். யோசுவா யோசுவா 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். இங்கே யோர்தானுக்கு 3 இங்கே யோர்தானின் நடுவிலே ஆசாரியர்களின் கால்கள் நிலையாய் நின்ற இடத்திலே, ஆசாருடைய கால்கள் நிலையாய் நின்ற இடத்திலே மக்களை எடுத்து அவைகளை உங்களோட கூட அக்கறை கொண்டு போய் நீங்கள் இன்று இரவில் தங்கும் ஸ்தானத்திலே அவைகளை வையுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடுங்கள் என்றார். அப்பொழுது யோசுவா இஸ்ரவேல் புத்திரரில் ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொருவராக ஆயத்தப்படுத்தி இருந்த 12 பேரை அழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் யோர்தானின் மத்தியில் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக கடந்து போய் உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமாய் இருக்கும்படிக்கு
இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் இலக்கத்துக்கு சரியாக ஒவ்வொரு கல்லை தம் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு போங்கள். உங்கள் நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும் போது நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரித்து போயிற்று. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றைக்கு நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றார். யோசுவா கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரர் செய்து கர்த்தர் யோசுவாவோட சொன்னபடியே இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் இலக்கத்திற்கு சரியாக 12 கற்களை யோர்தானின் நடுவில் எடுத்து அவைகளை தங்களோட கூட அக்கறைக்கு கொண்டு போய் தங்கள் தங்கிய இடத்திலே வைத்தார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, ஆனா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து நம்ம வாசிச்சா தெரியும், இவர்கள் யோர்தானுக்கு இக்கரையில் இருக்கிறாங்க. யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறது. யோர்தானுக்கு அக்கறையில் தான் என்ன இருக்குது? கானான் தேசம் இருக்குது. இப்போ கானான் தேசத்தை கடக்கணும், அற்புதத்தை பார்க்கணும், எதை கடக்கணும்? யோர்தானே கடக்கணும். நான் சொல்றேன், முதல்ல நாம செங்கடலை கலக்கணும், இயேசுவின் ரத்தத்தை கடந்து வரணும், ஞானஸ்நானத்தின் வழியா கடந்து வரணும். 2வது பரிசுத்த ஆவியானவர் வழியா கடந்து போகணும். பரிசுத்த ஆவியானவர் வழியா கடந்து போகணும். இப்ப யோர்தானை இவர்கள் கடக்கும் போது அங்க சொல்ற ஆண்டவர் ஒரு அடையாளத்தை வைக்க சொல்றார் தன் ஜனங்களுக்கு. என்ன அடையாளம்னாக்க, அங்க இருக்கிற 12 கோத்திரத்துக்கு தக்கதாக 12 கற்களை எடுத்துக்கொண்டு போய் அங்க அடையாளமாக வைக்கிறார். ஏன்னாக்க, நீங்க அக்கறை எப்படி கடந்தீங்க இந்த 12 கல்லு அப்படின்னாக்க, யோர்தான் இக்கரை அக்கறையும் நிரம்பியதாக பிரவேசித்து வந்தது, கரை புரண்டு வந்தது, எங்களுக்கு எதிரெடுத்து வந்தது. நாங்க கால் வச்சோன்ன, ஆசாரியர்கள் கால் வைத்தோன்ன, உடன்படிக்கை பெட்டி கால் வைத்தோன்னு யோர்தான் பின்னிட்டு. அப்போ கர்த்தர் இக்கரையில் இருக்கிற ஜனங்களை அக்கறைக்கு கொண்டு போகணும்னாக்க உடன்பட்டி சுமக்கிற ஆசாரியர்கள் வேணும். அங்க உடன்படிக்கை பெட்டி இல்ல. எங்க? செங்கடலுக்கு முன்னாடி அங்க ஒரே ஒரு கோல் தான் இருந்தது, ஒரே ஒரு கட்டளை தான் இருந்தது, என்னை நம்பி வாங்க. ஆனா இங்க யோர்தானை கடக்க வேண்டும் என்றால் உடன்படிக்கை வேண்டும். யோர்தானை கடக்க வேண்டும்னா அப்போ உன் வாழ்க்கையில ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஈஸியா ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக ஒரு வழியை ஆண்டவருக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆனா ஞானஸ்நானத்தின் வழியா நீங்க வந்த பிறகு அடுத்த கட்டத்துக்கு உங்க உயர்வு வேண்டும் என்றால் ஒரு உடன்படிக்கை அவரோடு வேண்டும். நமக்கு என்ன உடன்படிக்கை இருக்குது? எந்த உடன்படிக்கை இல்ல தேவனோடு. அதனால தான் யோர்தானுக்கு இந்த பக்கமே நாம நின்று கொண்டு இருக்கிறோம். தேவனோட எத்தனையோ உடன்படிக்கை பண்ணோம், இதை செய்ய மாட்டோம், இதை பண்ண மாட்டோம், இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய மாட்டோம். அல்ல, தேவனோட எத்தனையோ உடன்படிக்கை நம்ம பண்ணோம். தேவன் எத்தனையோ காரியங்கள் நம்மோட சொல்லியிருக்கா, இது செய்யாத, இதை பண்ணாத, இப்படி இருக்காத, எத்தனையோ காரியங்களை சொல்லியிருக்கிறார். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருந்ததுனாக்க தேவனுடைய வார்த்தை இருந்தது. இன்னைக்கு நமக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்குதா? பைபிள் இருக்கு பாஸ்டர், அது பத்திரமா இருக்கு பாஸ்டர். கேட்டா டைம் ஆரோடைய துளித்த கோல் அதுல இருந்தது, என்னுடைய வாக்குத்தத்தம் அதுல இருந்தது. உங்களுக்குள்ள தேவனுடைய வாக்குத்தத்தம் இருக்குதா? இல்ல பாஸ்டர். வாக்குத்தத்தம்னா என்ன பாஸ்டர்? இந்த 31ஆம் நைட் இந்த டப்பால போட்டு குளிக்க வருவாங்க, அப்போ ஒண்ணு எடுத்து அதுவா பாஸ்டர்? வேதத்துக்கு ஒவ்வொரு வார்த்தையும் வாக்குத்தத்தம் பாஸ்டர்.
அப்போ அடுத்த கட்ட ஒரு ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில வரல. இப்ப எப்படி எங்க இருக்குனாக்க அந்த இடத்திலேயே இருக்க விரும்புறோம். எங்க இருக்க விரும்புறோம்? ஆனா அக்கறை உள்ளவருக்கு பெரிய அக்கறை. நம்மள எப்படினாலும் அக்கறைக்கு கொண்டு போயிட்டு கானான் தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தரணும். ஆனா இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள நீங்களும் நானும் வரணும்னாக்க உடன்படிக்கை சுமக்கிற ஆசாரியர்கள் வேணும். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கணும், இயேசுவை சுமக்கணும், பரிசுத்த ஆவியானவரை சுமக்கணும், பிதா குமார் பரிசுத்த ஆவியானவரை சுமக்கணும். அவர் தங்கி இருக்கிற அந்த ஸ்தானத்தை சுமக்கிற, பிரசனத்தை சுமக்கிறவங்க வேணும். அங்கு கற்பலகை இருந்தது, மன்னா இருந்தது, அப்போ தேவனுடைய வார்த்தை இருந்தது, தேவனுடைய சட்டங்கள், உடன்படிக்கை இருந்தது, தேவனுடைய வாக்கு தத்துவம் இருந்தது. இது எதுவுமே நம்ம வாழ்க்கையில இல்லாம நம்ம என்ன நினைக்கிறோம்? அடுத்த ஆசீர்வாதம் வேணும். எப்படி ஆசீர்வாதம் வேணும்? ஆண்டவரே வானத்தை திறந்து இடம் கொள்ளாமட்டும் நிரப்பும் என்று சொன்னீரே, நிரப்புங்க. ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல என் உடன்படிக்கை பெட்டி நீ சும, நான் உன்னை நிரப்புறேன். ஆண்டவரே தடைகளை உடைப்பேன் என்று சொல்லிட, உடைக்க. முதல்ல என் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற அனுபவத்திற்குள்ள நீ வா, நான் தடைகளை உடைக்கிறேன். அப்ப உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியன் கால் வைத்தா மாத்திரம்தான் நம்ம அக்கறைக்கு போக முடியும். அதான் நம்ம வாழ்க்கையில இப்ப எங்க இருக்கிறனாக்க யோர்தானுக்கும் செங்கடலுக்கும் நடுவுல எங்க இருக்கிறோம்? வனாந்திரத்தில் இருக்கிறோம். கிடைக்குது காடை, கிடைக்குது மண்ணா. ஆனா நம்ம அழைப்பு ஏதோ காடையை சாப்பிடுறதுக்கு, மண்ணா சாப்பிடுறதுக்கு தற்காலிகமான அழைப்பு அல்ல. இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னாக்க வேலை செய்யாதையே மண்ணா வருது, வேட்டையாடையாமே காடை வருது. வேலை செய்யாமே மண்ணா கிடைக்குது, வேட்டையாடையாமே காடை கிடைக்குது, நேரத்துக்கு நேரத்து சோறு கிடைக்குது. இனி நமக்கு தேசம் எதுக்கு? அதுக்கு எதுக்கு புது வேஷம்? எதுக்கு? ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஏதோ சாப்பிடறதுக்காக கூப்பிடப்பா, ஏதோ டெய்லி சிக்கன் சாப்பிடறதுக்காக, டெய்லி ஒரு நான்வெஜ் சாப்பிடறதுக்காக, அப்படியே டெய்லி ஒரு மண்ணாவா சாப்பிட்டு அப்படி இருக்கிறதுக்காக உன்னை கூப்பிடலான்னா, உன்னை அழைத்தது தேசத்தை சுதந்திரிப்பதற்காக. நான் உனக்காக அங்க ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது பாலும் தேனும் ஓடுகிற தேசம், மகிமையும் மாட்சியும் நிறைந்த தேசம். உன் மேல அக்கறை வச்சு, அக்கறையில உனக்கு பாலும் தேனும் வச்சிருக்கிறேன். நீ இப்ப சாப்பிடுற சாப்பாடை விட, இப்ப இருக்கிற ஐஸ்வர்யத்தை விட, இப்ப இருக்கிற மேன்மையை விட, இப்ப இருக்கிற எல்லாத்தை காட்டிலும் மேலான ஒரு காரியத்தை அக்கறையில உன் மேல அக்கறை வைத்த தேவன் வைத்திருக்கிறார். பாருங்க, எகிப்துக்கு, அதாவது செங்கடலுக்கு இந்த பக்கம் ஒரே புலம்பல, சாப்பாட்டை குறிச்சு புலம்பல. செங்கடலுக்கும் யோர்தானுக்கு நடுவுல சாப்பாடு வந்ததால ஒரே திருப்தி. அடுத்த கட்டம் யோசிக்கவே நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணல முடியல. இன்னைக்கு அநேகர் என்ன தெரியுமா? அடுத்த கட்டம் யோசிக்க முடியல. நீங்க யோசிக்க முடியல, இன்னைக்கு தேவையான நமக்கு கிடைச்சிச்சு. நான் சொல்றேன், இன்றைக்கு தேவையானதை கிடைப்பதற்காக வாழ்கிற வாழ்க்கை இந்த வாழ்க்கை அல்ல, ஒரு தேசத்தை சுதந்திரிக்கிற வாழ்க்கை. அக்கரையில தேவன் மிகப்பெரிய ஒரு தேசத்தை வைத்திருக்கிறார். அக்கரையில தேவன் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அக்கறை மேல, நம்ம மேல அக்கறை உள்ள தேவன் மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை வைத்திருக்கிறார், மிகப்பெரிய மேன்மையை வைத்திருக்கிறார், மிகப்பெரிய உயர்வை வைத்திருக்கிறார், மிகப்பெரிய உன்னதத்தை வைத்திருக்கிறார். இந்த உன்னத அனுபவம் என்பது இது வேற லெவலு. அக்கறையுள்ளவரே
என் மீது அக்கறையுள்ளவரே, இக்கரையில் நின்று என்னை அக்கறைப்படுத்துமே. அக்கறையுள்ளவரே, என் மீது அக்கறையுள்ளவரே. அப்போ செங்கடலை கடப்பதற்கு கட்டளைகள், உடன்படிக்கை எதுவும் தேவையில்லை. ஞானஸ்தானம் எடுப்பதற்கு இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அவர் மேல இருக்கிற அன்பு, ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயம். ஆனா யோர்தானை கடப்பதற்கு ஒன்று தேவை, உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டியில் இருக்கிற மன்னா தேவை. உடன்படிக்கை பெட்டியில் இருக்கிற ஆறுடைய துளிர்த்த கோல் தேவை. உடன்படிக்கை பெட்டியில் இருக்கிற கற்பனைகள் தேவை 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 தேவை. இது இருந்தா மட்டும்தான் யோர்தான் உனக்கு வழி விடும். யோர்தான் உனக்கு வழி விடும். இதோ இக்காலக அழைப்பு, தற்காலிக உணவு, தற்காலிக நான் வெஜிடேரியன், இன்னைக்கு இருக்கிற செழிப்பு, இன்னைக்கு இருக்கிற கம்ஃபர்ட் இல்ல, இது நம்ம வாழ்க்கை இல்ல. இன்னைக்கு இருக்கிற ஒரு சின்ன கம்ஃபர்ட்டுக்காக கர்த்தர் நம்மளை அழைக்கல. உடன்படிக்கை பெட்டியோடு கானானை சுதந்தரிக்க அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, உடன்படிக்கை பெட்டி எங்க வாழ்க்கையில உண்டாகட்டும். நாங்களே உடன்படிக்கை பெட்டியாய் மாறட்டும். உடன்படிக்கை பெட்டியின் முன்பாய் தாகோன் சிலை நொறுங்கியதே என்னை உடன்படிக்கை பெட்டியாய் மாற்றும். தேசத்தின் பாகால்கள் அழிந்திடவே இன்னும் எனக்கு வேண்டுமே உந்தன் அபிஷேகமே. இன்று எனக்கு வேண்டுமே உந்தன் அபிஷேகமே. வேண்டுமே அபிஷேகமே, இன்னும் வேண்டுமே அபிஷேகமே. இன்னும் எனக்கு வேண்டுமே உந்தன் அபிஷேகமே. இன்னும் எனக்கு வேண்டுமே உந்தன் அபிஷேகமே. வேண்டுமே அபிஷேகமே, இன்னும் வேண்டுமே அபிஷேகமே. உடன்படிக்கை பெட்டியின் முன்பாய் தாகோன் சிலை நொறுங்கியதே என்னை உடன்படிக்கை பெட்டியாய் மாற்றும். தேசத்தின் தாகோன்கள் அழிந்திடவே. ஆமாண்டவரே, உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் தாகோனுடைய ஆலயத்தில் வைத்த பொழுது அங்கு தாகோனுடைய சிலைகள் எல்லாம் முகக்குப்புற விழுந்து உடைந்து போனது என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா, எங்க தேசத்தில் இருக்கிற தாகோன்கள் அழியத்தக்கதாக எங்களை உடன்படிக்கை பெட்டியாய் மாற்றுங்க. உடன்படிக்கை பெட்டி தான் உன்னை காணனுக்கு கொண்டு போகும். என் அன்பு ஜனமே, என் அன்பு தாயே, தகப்பனாரே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, என் அன்பு பிள்ளைகளே, உடன்படிக்கை பெட்டிதான் உங்களை 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 உடன்படிக்கை தான். உடன்படிக்கை மத்தியஸ்தனாக இயேசு கிறிஸ்து தான். அந்த இயேசு கிறிஸ்து என்ற உடன்படிக்கை பெட்டிதான் உங்களையும் என்னையும் கானானுக்குள்ள கொண்டு போகும். உடன்படிக்கை பெட்டியின் முன்னாய் தாகோன் சிலை நொறுங்கியதே என்னை உடன்படிக்கை பெட்டியாய் மாற்றும். தேசத்தின் தாகோன்கள் அழிந்திடவே
வேண்டுமே அபிஷேகமே. வேண்டும் வேண்டும் சொல்லுங்க. வேண்டுமே அபிஷேகமே. வேண்டுமே அபிஷேகமே. எதிராக வருகின்ற யோர்தானை திருப்பிவிட என் ஜனத்தை கானானுக்குள் நான் இன்று அழைத்து செல்ல எதிராக இருக்கின்ற யோர்தானை திருப்பிவிட என்னை நம்பி வருகின்ற ஜனத்தை நான் அழைத்து செல்ல இன்னும் எனக்கு வேண்டுமே அபிஷேகமே. இன்று எனக்கு வேண்டுமே அபிஷேகமே. வேண்டுமே அபிஷேகமே. வேண்டுமே அபிஷேகமே. நிரப்புங்கப்பா எங்கள் இந்த கால வேளையில. வேண்டுமே அபிஷேகமே. வேண்டுமே அபிஷேகம். வேணும் வேணும் வேணும். வேண்டுமே அபிஷேகமே. இன்னும் வேண்டுமே அபிஷேகமே. நிரப்புங்கப்பா இந்த கால வேளையில. வேண்டுமே அபிஷேகமே. வேண்டுமே அபிஷேகமே. இன்று எனக்கு வேண்டுமே உந்தன் அபிஷேகமே. இன்று எனக்கு வேண்டுமே உந்தன் அபிஷேகமே. இன்னும் எனக்கு வேண்டுமே உந்தன் அபிஷேகமே. இன்று எனக்கு வேண்டுமே உந்தன் அபிஷேகமே. ஆண்டவரே, எங்க மீது அக்கறை உள்ளவர். நாங்கள் சிலவற்றை அக்கறைப்படுத்த உதவி செய்யுங்க. எங்கள் எதிரிகளை ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக அமைப்பதற்காக சில நேரங்களை அக்கறைப்படுத்தாமல் இருக்கிறீங்க. எங்க கண்களுக்கு முன்பாக எங்களுக்கு எதிராக இருக்கிற சத்துருவின் கிரைகள் அழிக்கப்பட்டு நாங்கள் அக்கறைப்படுத்தட்டும். ஆண்டவரே, நாங்கள் உடன்படிக்கை சுமந்து ஆண்டவரே யோர்தானை கடந்து ஆண்டவரே அநேகருக்கு சாட்சியாக வாழ அங்க சாட்சிக்காக 12 கற்களை பொறுக்கி வைத்தார்கள். இது எதற்காக என்றால் அடுத்த தலைமுறை வருகிற தலைமுறை ஆண்டவரே இந்த யோர்தானை இவர்கள் எப்படி கடந்து வந்தார்கள், இந்த எழுப்புதலை இவர்கள் மூலம் எப்படி உண்டானது, இது எப்படி சாட்சியமானது என்று கேட்டால் உடன்படிக்கை பெட்டி நதியிலே கால் வைத்த போது, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவர்கள் நதியிலே கால் வைத்த போது அது பின்னிட்டு திரும்பியது என்று சொல்லத்தக்கதாக ஆமாண்டவர் எங்களை குறித்து தேசத்தில் ஒரு சாட்சி இருக்கட்டும். நீர் அப்படியே செய்ய போகிற மேலான கிருபைக்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இதை காண்கிற பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய இரக்கம், தயவு, காருண்யம், அனுக்கிரகம், ஆசீர்வாதம், மேன்மை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. இவங்க போக்கையும் வரத்தையும் காத்துக் கொள்வீராக. ஆண்டவரே சமூகத்தின் பிரசன்னம் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே இந்த நாளிலே பிறந்த நாள் திருமண நாளை காண்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. திருமண நாளை காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய மகா பெரிய இரக்கமும் கிருபையும் தயவும் காருண்யமும் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே வேலைக்கு செல்கிறவர்களை கர்த்தர் சுகமாய் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலே பள்ளிக்கு செல்கிற பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தர் காத்து வழிநடத்துவீராக. ஆண்டவரே அவர்களுக்கு பள்ளிகளுக்கு தேவையான பண தேவைகள் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். சந்திக்கப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். முழு குடும்பத்தை ரத்தத்துக்குள்ளாக மறைக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ரத்தத்துக்குள்ளாக மறைக்கலாம். ஆண்டவரே நீர் கொடுத்த எல்லா சபைகளையும்
சபை பிள்ளைகளையும் சபையில் இருக்கிற ஊழியக்காரர்களையும் ரத்தத்துக்குள்ளாக நாங்கள் மறைக்கிறோம் ஆண்டவரே. இந்த பட்டணத்தை கர்த்தர் கரங்களிலே கொடுப்பதற்காக நன்றி. இந்த தேசத்தை கர்த்தர் கரங்களிலே கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த இந்திய தேசத்தை கர்த்தர் கரங்களிலே கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென். இன்னும் எனக்கு வேண்டுமே உந்தன் அபிஷேகமே, இன்று எனக்கு வேண்டுமே உந்தன் அபிஷேகமே, வேண்டுமே அபிஷேகமே, இன்னும் வேண்டுமே அபிஷேகமே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you, God bless you, God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார்.